வேட்புமனு தாக்கல் நிறைவடைவதால் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் பெரியார் நகரில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் ஆகியோருடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். மயிலாட்டம் பேண்ட் வாத்தையும் முழங்க திமுக கூட்டணி கட்சியினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். எண்ணூர் மணலி அந்த பகுதிகளில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அதே போல் வந்து மருத்துவ என்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இதெல்லாம் வந்து வட சென்னையிலும் வர வேண்டும். இங்கே வந்து வாய்ப்புகள், அதாவது படிப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு அதிகப்படியாக வழங்கப்பட வேண்டும். அதே போல் வேலை வாய்ப்பு வந்து தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு IT காரிடார் அப்படின்றதும் இங்கே வந்து நிறுவப்பட வேண்டும். இதையெல்லாம் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழுவிடம் சமர்ப்பித்து அந்த தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெற்றிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக அவையெல்லாம் நிறைவேற்றப்படும். மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் வைகை ஆற்றில் பூக்களை தூவி இன்றைய பிரச்சாரத்தை துவங்கினார். பின்னர் மதுரை தைகால் தெரு, LAP அக்ரஹாரம், அண்ணா தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று அவர் வாக்கு சேகரித்தார். திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது நடைபயிற்சி மேற்கொண்ட மக்களிடமும் அவர் ஆதரவு திரட்டினார். தேனி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் TTV தினகரன் திறந்த வானில் சென்று சின்னமனூர் சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அம்மாவுடைய பணம் இது மக்கள் வரி பணம் எங்கிட்டே வந்துட்டு சொல்லிட்டு குக்கரை அவங்க போட்டு அழுத்துற எல்லா மெஷின்லயும் குக்கர் பட்டு ஆடி போயிட்டு அங்க இருந்த ஆபீசர் சொன்னாங்க, போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க என்கிட்ட. அதே நிலை தினகரனுக்கும் தேனிக்கும் உள்ள பந்தத்தை யாராலும் தெரிவிக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.